இந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம் பால் நல்ல வேற லெவலுக்கு. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவா லட்டு தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக ரவா லட்டு இன்னைக்கு செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இதையும் பார்த்துட்டு தீபாவளி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. பால் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். முன்ன 1/2 லிட்டர் ஊற்றிருக்கு, 1/2 லிட்டர் ஊற்றிருக்கு. ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டு நம்ம முழு முந்திரியை வாங்கியிருக்கோம். முந்திரியை உடச்சிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். முந்திரி 100 கிராம், கிறிஸ்மஸ் பழம் 50 கிராம். பால் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. முந்திரி திராட்சை நம்ம நெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். நெய் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். முந்திரி 100 கிராம் போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் பழம் 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். முந்திரி கிறிஸ்மஸ் பழம் பாருங்கள், நமக்கு நல்லா கலர் திரும்பிடுச்சு. இதுதான் நார்மல் கலர். இந்த கலர் எடுத்துகிட்டா கரெக்டாக. ரவை பார்த்தோன்னா 1 கிலோ ரவை எடுத்துருக்கோம். ஆல்ரெடி எடுத்துருக்க நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ரவை பாருங்கள், நம்மளுக்கு அருமையாக வறுபட்டு நல்லா கலர் திரும்பி வந்துருச்சு பாருங்கள். எடுத்துக்கலாம். நம்ம ரவை, முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் இது எல்லாத்தையும் 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம சீனி 1 கிலோ எடுத்துருக்கோம். 1 கிலோ சீனி கொட்டிக்கலாம். 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ சீனி நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம சீனியவும் ரவையும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூடு ஆறிக்கணும். நம்மளுக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீனியோட பிசு தானே வந்துடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஆற்றிக்கணும். லைட்டாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், ரவா லட்டு அதிகமாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு உருண்டை போடுற பதம் வந்துருச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், நம்மளுக்கு ரவா லட்டு பாருங்கள் அருமையாக உருண்டை கூடி சும்மா வேறு லெவலில் ஷேப் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு பாருங்கள் ரவா லட்டு பாருங்கள், நம்ம அருமையாக உருட்டிட்டோம் பாருங்கள். சும்மா பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருக்குது. நம்ம 1 கிலோ போட்டிருக்கோம். 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ சீனி போட்டிருக்கோம். 1 லிட்டர் பால் எடுத்தோம். நம்மளுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் மட்டும் மிச்சம் ஆயிருக்கு.
லவா லட்டு பாருங்கள் நம்ம அருமையாக ரெடி பண்ணிட்டோம். சும்மா வேறு லெவலில் பாருங்கள், பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு பாருங்கள். பார்க்கவே சும்மா சாப்பிட்ணும் போல் இருக்குது. சும்மா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும். சும்மா பார்க்கவே கண்ணு பூத்து போகிற மாதிரி இருக்கா. பால் ஊற்றி செஞ்சுருக்கோம். நீங்கள் தீபாவளி அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா பார்க்கவே இதாக இருக்கு, செஞ்சு பாருங்க. கேக்குதா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. லெவலட் செஞ்சாச்சு, நாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அருமையா இருக்கு. இந்த முந்திரி கிறிஸ்மஸ் பழம் பால் நல்ல வேற லெவலுக்கு சும்மா வேற இருக்கு.